இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு அப்பப்போ அப்லோட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபியில் நம்ம கருப்பு சுண்டல் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் வந்து பார்த்துடுவோம். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கும் போது அவங்களுடைய ஹெல்த்துக்கு வந்து நல்லது. இதோடைய பெனிஃபிட் நான் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய எனர்ஜியை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய ஹேர் ஃபாலும் நம்மளுடைய டேண்ட்ரஃபை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுண்டலை வந்து ஓவர் நைட் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். நல்லா வந்து சுண்டல் வந்து ஊறி இருக்கணும். இப்போது இதை நம்ம வந்து ஒரு குக்கரில் வந்து வேக வைக்க போகிறோம். நல்லா வந்து தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. சுண்டல்ல இருந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து சுண்டல் முழுகிற அளவுக்கு நம்ம ஊற்றி இதை வந்து குக்கரில் வந்து வேக வைக்க போகிறோம். ஒரு 3 விசில் விடுங்க, வெந்துடும். 3 விசில் வந்து விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரில் வந்து விசில் எடுத்துட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சுண்டல் வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணால் நசுக்கணும். அந்த அளவுக்கு வந்து வேக வச்சுக்கோங்க. ஒரு பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா வந்து ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க, போதும். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுண்டலை வந்து இதில் போட்டு வதக்க போகிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். பெப்பர் வந்து நல்லா தூவி விடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க எல்லாத்தையும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ்ஷு. இப்போ ஒரு சாஸ்பேனில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.